வெல்கம் பேக். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சக்கரவள்ளி கிழங்க நல்லா கழுகி எடுத்துக்கலாங்க. ஏன்னா அதிலலாம் மண் எல்லாம் இருக்கும். அதை நல்லா கழுகி எடுத்து குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெந்து வந்திருக்குது கிழங்கு. இப்போ அதை நல்லா ஒவ்வொரு கிழங்கா எடுத்து தோல் நீக்கிக்கலாம். இப்போ ஒரு கிழங்கு எடுத்து தோல் நீக்கியிருக்கேங்க. பாருங்கள், ஃபுல்லாக நல்லா சுத்தமாக தோல் நீக்கி எடுத்திருக்கேன். இருக்கிற எல்லா கிழங்கையுமே அது மாதிரி தோல் நீக்கி வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, உருளைக்கிழங்கு மசிறதை வச்சு நல்லா மசிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. ஒவ்வொரு கிழங்கா எடுத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் 1 கிலோ அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேங்க. அதுக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அதோட பாருங்கள், கிழங்கு நல்லா மசிய எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட 2 கப்பு அளவு கோதுமை மாவு சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக ஆயில் வேணால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணால் இதை பொடி பொடி உருண்டை பிடிச்சி போடலாங்க. இருக்கிற எல்லா மாவுமே பொடி பொடி உருண்டையாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு இதை செஞ்சு கொடுங்குங்க. குலோப் ஜாமுன் மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த உருண்டையை எண்ணெயில் போட்டு எடுக்க உடனே அதையே சாப்பிடணுன்னு தோணும். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பொடி பொடி உருண்டையாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது இந்த கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்து நம்ம பிடிச்சி வச்சுருக்க உருண்டையை ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடான உடனே ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற உருண்டை அதிகமாக இருக்கிறதுனால 2 டைமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ பாதி உருண்டையை நான் அந்த எண்ணெய்க்குள்ளே எடுத்து போட்டிருக்கிறேன். மீதி உருண்டையை இன்னொரு டைம் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் சர்க்கரை கொட்டிக்கலாம். 2 கப்பு அளவுக்கு சர்க்கரை கொட்டிக்கலாம். அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஏலக்காய் பவுட்ரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அதோட சேர்த்து நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விடலாம். சர்க்கரை கம்பி பதத்துக்கு வரணும்லாம் இல்லைங்க, சர்க்கரை கரைஞ்சாலே போதும். இப்போ நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்க அந்த உருண்டையெல்லாம் அந்த சர்க்கரை பாவில் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டுங்க அந்த சர்க்கரை பாவில். அப்போ தான் நல்லா இனிப்பெல்லாம் அதில் ஏறி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த குலோப் ஜாமுன் ஒரு நாளைக்கு தான் சாப்பிட முடியுங்க. மறுநாளைக்கு வச்சா கெட்டு போயிடும். அதனால் ஒரு நாளைக்கு சாப்பிட்ற மாதிரி அளவாக செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் எழுதுங்க.